திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர் என்னன்னா எங்கள் குருநாதர்கள். சொன்னீங்களே குருநாதர் வாரியார் சாமிகள். அவருடைய அக்கா வழி பேர் வந்து எங்கள் குருநாதர் சத்தியல் முருகனார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மூலப்பரம்பொருள் முருகப்பெருமான் தான். வாரியார் சாமிகளுக்கு வந்து வயலூர் முருகப்பெருமான் தான் ஆன்ம கடவுள். எங்கள் குருநாதருக்கு தான் வள்ளிமலை முருகப்பெருமான், அடிய நாட்கொண்டு திருத்தணி முருகப்பெருமான். என்னுடைய பிறப்பே பார்த்திங்கன்னா நம்ம இறைவனோட அருளால் தான் நடந்தது. என்னென்னா எங்கள் அம்மா வந்து மருத்துவமனை அனுமதிச்சிருக்காங்க. ரொம்ப பிரசவம் கடினமாக இருந்திருக்கு. எங்கள் அம்மா வந்து ஆதியிலேருந்தே ரொம்ப முருகப்பெருமான் மட்டும் ரொம்ப தீவிர பக்தி கொண்டவங்க, ரொம்ப ரொம்ப தீவிர பக்தி. அப்போ அனுமதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து அதில் வந்து என்னென்னா 7 பேர் அனுமதிச்சிருக்காங்க அந்த மருத்துவமனையில். 6 பேருக்கு சுகப்பிரசவம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு அந்த மருத்துவம் சொல்கிறார். அப்போ இருக்க காலகட்டம் என்னென்னா ஆண்கள் தான் மருத்துவம் பார்ப்பாங்க, அது பெண்கள் சில பேர் அது விரும்ப மாட்டாங்க, ஆண்கள் வந்து பார்க்கணுமான்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு வந்து அவங்க வந்து அந்த வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு செவிலியர் வந்து சொல்கிறாங்க, நீ ஏம்மா வலி தாங்கும் போது அப்பா அம்மான்னு கத்திட்டு இருக்க, உனக்கு பிடிச்சமான கடவுள் பெருசில் கூப்பிட்டு வணங்க கண்டிப்பாக ஒரு ஆள் கொடுக்காம சொல்லும்போது அப்போ அம்மா வந்து மனசார வேண்டிட்டு பிரார்த்தனையும் பண்ணுறாங்க. எந்த சிக்கல் இல்லாமல் வந்து பிரசவம் நடந்துச்சு சொன்னால் உன்னுடைய பேரே அவருக்கு வைக்கிறேன், அதே போல் 3 முறை வந்து 3 நாடு காவடி கொண்டு செலுத்துன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அது மருத்துவ அதிசயம் தான் சொல்லலாம். அப்போல்லாம் ஊடகம்லாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. அப்போ மருத்துவ ஊடகத்தில் வந்து விஷயம் 2 விஷயம் என்னென்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு அறுவை சிகிச்சை, எங்கள் அம்மாவுக்கு சுகப்பிரசவம். அது மட்டும் இல்லை, பிறந்த குழந்தைய வந்து தூக்கி போட்டு பிடிச்சிருக்காரு அந்த மருத்துவமனை தலைமை அதிகாரி. பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ ரகசியமாக வச்சுருந்தாலும் அப்போ ஊடகத்தில் வந்து வெளியெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஆங்கிலேயருக்குலாம் கல்வி சொல்லிக் கொடுத்து ரொம்ப புலமை மிகுந்த அவர் போய்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு, என்ன இடம் சொன்னால் சொல்ல மாட்டேன்ட்டாங்களாம் அவங்க. அதாவது பிறந்த குழந்தை வந்து தூக்கி போட்டு பிடிச்சோன்னா எப்படி இருந்துக்கும் பார்த்தாங்க. அவ்வளோ வந்து அது அற்புதமான அந்த பிறப்பு நடந்திருக்கு இறைவனோட அருளால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா அடியன் 1, 2, 3 ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் தரையில் தான் படுக்கணும். அப்போல்லாம் மணக்கட்டை தான் தலைக்கு வச்சுக்கணும். எந்த ஒரு அடிப்படை பேருந்து வசதிலாம் கிடையாது. பார்த்திங்கன்னா ரயிலில் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து போயிட்டு திருத்தணி படியில் 305 படி நம்ம ஆண்டை குறிக்கிற ஒரு படி தான் அங்கே வச்சுருக்காங்க. 305 படி விழா பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை ஆங்கில புத்தாண்டப்போ பண்ணுவாங்க அவங்க. அந்த இதில் காவடி எடுத்து போய்ட்டு 3 ஆண்டு செலுத்தி அதே போல் பார்த்திங்கன்னா சிவ வடிவேலன்னு அந்த பேரை வச்சு வணங்குறதுக்கு காரணம் என்ன முருகப்பெருமான் அருள் தான். அப்படி இந்த நொடி வரலும் சாசிக்கணும்னு சொன்னால் என்னோடய பேச்சு மூச்சு எல்லாமே அவர் தான்.